ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாறு பிழிந்து கடைசி உரையில சொன்னது. கடைசியா தான் எல்லாத்தையும் முக்கியமான மேட்டர்லாம் சொல்லுவாங்க. 23 வருஷத்துல கடைசி பயான்ல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறாங்க. முதல்ல நபிகள் நாயகம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அப்பதான் முதல்ல பாக்குறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாறு பிழிந்து கடைசி உரையில சொன்னது. கடைசியா தான் எல்லாத்தையும் முக்கியமான மேட்டர்லாம் சொல்லுவாங்க. 23 வருஷத்துல கடைசி பயான்ல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறாங்க. முதல்ல நபிகள் நாயகம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அப்பதான் முதல்ல பாக்குறாங்க. இறுதி ஹஜ்ஜில தான் எல்லா பகுதியும் திரண்டு வந்திருந்தது. அவர்கள் வாழ்க்கையில சந்தித்த மிகப்பெரிய கூட்டம் அதுதான். அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் அவர்கள் எச்சரிக்கை பண்ண விஷயம் என்னது? 2 செய்தி தான் உங்கள்கிட்ட வச்சிருக்கிறேன். இந்த 2ஐயும் பிடிச்சா வெற்றி, 3வது இருக்குன்னு சொன்னா தோல்வி. 2ஐயும் பெற்றால் வழி தவற மாட்டீர்கள், 3வது இருக்குன்னு சொன்னா வழிகேடுதான். அப்ப மறுமை வெற்றிக்கான வழி என்ன? இந்த 2 தான். இதான் இறுதி உரையிலும் சொன்னார்கள். தம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக எச்சரிக்கை பண்ண இந்த ஒரு மேட்டரை பத்தி தான். எப்படி மேட்டர் பண்ணாங்க தெரியுமா? மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நான் ஒன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன், எனக்கு பிறகு எவனாச்சும் புதுசா எதையாவது உண்டாக்கினால், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவனிடமிருந்து செய்திகளை பெற்று உங்களுக்கு சொல்லிவிட்டு போறேன். அது இல்லாம எவனாச்சும் புதுசா ஒன்றை உண்டாக்கி உங்களுக்கு சொன்னால் அது ரத்து செய்யப்படும், தூக்கி எறியப்படும், நிராகரிக்கப்படும், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எனது உத்தரவில்லாமல், என்னுடைய ஆர்டர் இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் எவனாவது ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும். நான் சொன்னாதான் நீ செய்யணும். நான் தான் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன். நான் தான் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கியிருக்கிறேன். உனக்கெல்லாம் செய்தி வரல. கடவுள் செய்தியோடு நான் சொல்கிறேன், என் கட்டளை இல்லாமல் ஒரு அமலை நீ செய்தால் அது நிராகரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், இது கடுமையான எச்சரிக்கை. இய்யாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர். புதிதாக உருவாக்குகிற காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். என்னோட நிறுத்திக்க, மார்க்கத்தை என்னோட ஸ்டாப் பண்ணிக்க. எனக்கு பிந்தி வர்றவன் அதை சொன்னா இதை சொன்னான்னு கேட்ட ஜாக்கிரதை, எச்சரிக்கிறவனே. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஐயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், முஹதஸாத்தில் உமூர். எனக்கு பிறகு தோன்றுகிற புதிய காரியங்களை நீங்கள் செய்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பிதஆ. எனக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அனாச்சாரம். குல்ல பிதஅத்தின் லலாலா. ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு பிந்தி நீங்களா ஒரு காரியத்தை உண்டாக்கி அது நல்லது மாதிரியே தெரிஞ்சாலும் அது உங்களை எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்தில் சேர்க்கும். மர்ம வெற்றி விளங்குதா? நரகத்தில் சேர்க்கும்னா தோல்வி அர்த்தம், மறுமை தோல்வி. நீங்கள் மறுமை வெற்றி அடைய நினைத்தீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்திற்கு பிந்தி வந்த காரியமா, அவங்களே கற்றுத்தந்த காரியமா? இதான் மேட்ரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு எப்படி பாசனே இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம், இந்த காரியம் குர்ஆனில் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதா? அதை நீங்கள் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த காரியத்தை நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்களா, சொல்லி இருக்கிறார்களா, அங்கீகரித்திருக்கிறார்களா என்று பாருங்கள். சொல்லவோ செய்யவோ அங்கீகரிக்கவோ செய்திருந்தால் அதை நீங்கள் செய்தால் வெற்றி பெறுவீர்கள். ஒரு காரியம் இருக்கிறது, குர்ஆனில் அது இல்லை, நபிகள் நாயகம் சொல்லவில்லை, செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை, அதை நீங்கள் செய்தால் தோல்வி. டாபிக் அவ்வளவுதான். அப்ப மார்க்க மறுமையில் இந்த உலகத்து வெற்றி கணக்கு பண்றவன் வேற பண்ணுவான். அவன் என்ன செய்வான்? ஊரோட ஒத்து போப்பா. ஊரோட எதுல ஒத்து போகலாம்? எதுல ஒத்து போகலாம்? ஒரு குடிசை தீப்பத்தி எரியுது, தண்ணி எடுத்து நினைக்கிறதுக்கு போறான், சேர்ந்து ஒத்து போய் யார் வேணாங்கிறது? நம்ம ஒத்து தான் போகணும், ஊரோட தான் ஒத்து போகணும். பக்கத்தில் உள்ள கம்மா உடப்படுத்துக்கிருச்சு, கம்மாயில தண்ணிங்கிறீங்களா? ஒரு கற்பனை வச்சுக்கிறோமே, அவரே அப்புறம் கம்பா தண்ணி நிறைஞ்சு போய் உடப்படுத்து வருது, பார்த்துட்டு இருக்க முடியுமா? போய் அடைக்க போறான், ஊரோட ஒத்து போ, யார் வேணான்றது? நல்ல ஊரோட ஒத்து போப்பா. எப்படி தொழுவுறதுல ஒத்து போவியா? எப்படி நோன்பு வைக்கிற அதுல ஒத்து போவியா? எப்படி சக்கா எதுல ஒத்து போகலாம்? உலகத்து நன்மைகள் மேட்டர்ல எத்தனை ஒத்து போம். இந்த குழந்தைகள்லாம் இன்னைக்கு தீயில கருகி மாண்டது,
நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் தான் மருத்துவமனையிலே முதலில் போய் நின்றார்கள். எதுக்கு நின்றார்கள்? ரத்தம் வேணுமா? காயமடைந்த குழந்தைகளுக்கு ரத்தம் வேண்டாம், ஒன்னு காயமற்றவர்கள் கூட சேர்க்கிறாங்க. ரத்தம் வேண்டால் இந்த லிஸ்ட் எங்களை எப்போது அணுகலாம் என்று நம்ம செய்ய இது ஒத்து போகலாம். எல்லாரும் ஓடுறாங்களா? நம்மளும் ஓடணும். யாரு இதெல்லாம் ஒத்து போக கூடாதுன்னு சொன்னது? எதுல ஒத்து போக கூடாது? கடவுளை எப்படி வணங்கணும், எப்படி தொழுவணும், எப்படி அவனை திருப்திப்படுத்தணும், இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களிலே ஒத்து போக முடியுமா? யாருக்கும் ஒத்து போக முடியாது. அது ஆதம் நபிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கலைங்க அல்லாஹ். அவர் இஷ்டத்துக்கு நடந்து கொள்வதற்கு ஒரு ஆளுக்கு அதிகாரம் கொடுத்தா யாருக்கு கொடுத்திருக்கணும்? ஆதமுக்கு தான் கொடுத்திருக்கணும். ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்கப்பா அப்படின்னு ஒரு ஆளுக்கு அதிகாரம் கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்? அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது லிமா கலக்து பி யதைய, என்னுடைய கையால் அவளை ரெடி பண்ணினேங்கிறான். அவன் கையால் தயாரித்து அவன் அவரோடு நேரடியாக பேசி எல்லா பாக்கியங்களையும் கண்ணு முன்னாடி காட்டி இதான் சொர்க்கம் இதான் நரகம்னு சொல்லி அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றின் பெயர்களையும் அவருக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் என்கிற அளவுக்கு அவருக்கு எல்லா புரோகிராமையும் பண்ணி விட்டான். அறிவுன்னு அவர் தான். அவருக்கு நிகரான அறிவு உலகத்தில் எந்த மனுஷருக்கும் கிடையாது. நம்ம அப்ப இருக்கார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு கொடுத்த அறிவு எந்த நபிக்கும் எந்த தூதருக்கும் எந்த பெரியாருக்கும் எந்த விஞ்ஞானிக்கும் கொடுக்கப்படவில்லை. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்ற அளவுக்கு அறிவு கொடுத்திருக்கிறான. அவரை அனுப்புறான் வெளியே. ஒரு பாவம் செய்வதற்காக வெளியே அனுப்புறான். வெளியே அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினான்? வெளியே அனுப்பும் போது போ, உனக்கு அறிவு இருக்கிறது, உனக்கு சிந்தனை இருக்கிறது, உனக்கு மூளை இருக்கிறது, ஆராய்ச்சி திறன் இருக்கிறது, உன் இஷ்டப்படி நடந்துக்கப்பா, எது நல்லதுன்னு படுதோ நடந்துக்க சொன்னானா? சொல்றாரு அவர் தான் சொல்லியிருக்கணும். நமக்கெல்லாம் என்னங்க அறிவு? அவருக்கு மிஞ்சின அறிவா? அதுல உள்ள சொட்டு தானே இந்த வேலை பண்ணுது. அவர்கிட்ட இருக்கிற அறிவுல இந்த லட்சத்துல ஒண்ணு வாங்கிட்டு தான் இந்த ஆட்டம் போடுறோம். நம்ம 50 பேர் சேர்ந்தாங்க, எல்லாம் அங்கிருந்து வந்ததானே, அதுக்குள்ள எல்லாத்தையும் திணிச்சு வச்சிருந்தா அவருக்குள்ள. அவ்வளவு பெரிய அறிவை கொடுத்த அவரை அல்லாஹ் அனுப்பும் போது சொல்லி கொடுக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே போ, என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். உன் இஷ்டத்துக்கு நடக்க விட மாட்டேன். உனக்கு அறிவு தந்திருக்கிறார், அதை கொண்டு கோதுமை எப்படி பயிரிடலாம் கண்டுபிடிச்சுக்க, எப்படி மாட்டை வண்டியில கூட்டு கண்டுபிடிச்சுக்க, எப்படி கம்ப்யூட்டர் தயார் பண்ண கண்டுபிடிச்சுக்க. அது வேற மேட்ரு. நேர்வழி எது என்பதை நான் தான் சொல்லி தருவேன். இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே என்னிடம் இருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய நேர்வழியை எவன் பின்பற்றினானோ அவனுக்கு அச்சமும் இல்லை, கவலை வெற்றி பெற்றுவாங்க. இங்க வெற்றி பெறதா இருந்தால் நான் மெசேஜ் தந்துகிட்டே இருப்பேன். என்னை எப்படி வணங்கணும், எப்படி திக்ர் செய்யணும், எப்படி என்ன கேட்கணும், எப்படி என்ன எனக்கு மரியாதை செலுத்தணும், எல்லாம் நான் தான் சொல்லி சொல்லி அனுப்புவேன். என்னிடமிருந்து உனக்கு வரும். அப்ப ஆதம் நபிக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் குதிரத்தையும் கண்ணார கண்டவர் அவர். நம்மெல்லாம் காணல, எல்லாத்தையும் பார்த்தார், அவ்வளவு இன்பங்களை பார்த்தார். அந்த சொர்க்கத்தில் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டார். அவ்வளவு இன்பமான வாழ்க்கை. அதையெல்லாம் கண்கூட கண்டவருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ போப்பா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, சொர்க்கம் உனக்கு தெரியும், நரகம் தான் தெரியும், எல்லாம் தெரியும், நீ பார்த்து எது நல்லதுன்னு பார்த்து நடந்துக்கப்போ சொன்னானா? ஆனா ஆதமுக்கு இல்லாத ஒன்று உனக்கு எனக்கு எப்படி இருக்குப்பா? எப்படி இருக்கு? இதான் மேட்ரு. அவ மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து வந்த மெசேஜ் வஹி இறை செய்தியை மாத்திரம் பின்பற்றினால் வெற்றி. மனிதனுடைய ஊகங்களையும் கற்பனைகளையும் கட்டுக்கதைகளையும் பின்பற்றினால் மறுமையில தோல்வி. இந்த அடிப்படையை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய சில செயல்களை அந்த அடிப்படையோடு உரசி பாருங்கள். வெற்றி பெறுகிற வழியில் நம்ம செல்கிறோமா? மறுமையிலே நரகத்தில் போட்டு புரட்டப்படுவார்களே அந்த பாதையிலே செல்கிறோமா? இந்த மஹபூப் பாளையத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பாளையத்தில் உள்ள மேற்றிலிருந்து ஆரம்பிப்போம். எங்கேயோ உள்ளது என்று சொல்றதுல புண்ணியம் இல்லை. இங்கே என்ன இருக்கிறது அதைத்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்கே என்ன இருக்கிறது? தரிகாக்கள் மலிந்து கிடக்கிற பகுதி.